5 ரூபாயானாலும் தோட்ட தொழிலாளிக்கு வாங்கி கொடுக்கிறது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மாத்திரமே. அதே ஆறுமுகன் தொண்டமான் இருக்கும் வரைக்கும் இதே போராட்டத்தில் இறங்கி தோட்ட தொழிலாளர்களுடைய எல்லா பாடுகளையும் கண்ணீரையும் வேதனைகளையும் அறிந்து அவர் சம்பளத்தை போராடி வாங்கி கொண்டு கொடுத்தார். ஆனால் இந்த நாட்களிலே கௌரவ ஜீவன் தொண்டமான் அவர்கள் இந்த தோட்ட அதிகாரிகள் கம்பெனிக்காரர்கள் பண்ணுகிறதான அராஜகத்துக்கு விரோதமாய் அவர் எழுந்து நின்ற பொழுது அவரை அரெஸ்ட் பண்ணும்படியாய் நீங்கள் போலீஸில் போய் என்ட்ரி பண்ணியிருக்கிறீங்க. இந்த போலீசாரிடத்தில் போய் நீங்கள் இதை வாபஸ் வாங்காவிட்டால் இந்த வேலை நிறுத்தம் தொடர்ந்து நாங்கள் நடத்துவோம். ஏனென்றால் எங்களுடைய சம்பளம் 1700 ரூபாய் வேண்டும் என்று போராடின அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அவரை கேவலமாய் பேசுகிறதும் அவருக்கு விரோதமாய் செய்கிற செயல்களை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய முதுகெலும்பு இல்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். எங்களுடைய முதுகெலும்பு இருப்பதனாலதான் ராஜதுரை அவர்கள் மாத்திரமல்ல கம்பெனிக்காரர்கள் எல்லாரும் சொகுசு வாகனத்தில் போறீங்க, சொகுசு பங்களாவில் போய் நின்று உட்கார்ந்து இருக்கிறீங்க. நாங்க அதெல்லாம் உங்களிடத்துல கேட்கவில்லை. எங்களுக்கு தேவையான 1700 ரூபாய் சம்பளத்தை மாத்திரம்தான் எங்களுடைய உரிமையை கேட்கிறோம். எங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கேட்கிறோம். அதை கொடுப்பதற்கும் நீங்கள் மறுக்கிறீர்கள். மறுப்பதற்கு காரணம் என்ன? அதை தட்டி கேட்கிற ஒரு மனிதனை நீங்க அரெஸ்ட் பண்ணும்படியாய் போலீசினிடத்துல போய் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இதை நீங்கள் நிறுத்தாவிட்டால், வாபஸ் வாங்காவிட்டால் இந்த தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இந்த வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து செய்வோம். அது அமைச்சராகிய ஜீவன் தொண்டமான் எதிர்த்தார். அதற்கு விரோதமாய் நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. எங்களுடைய உரிமையை கேட்பதற்கு தான் எங்களுடைய ஓட்டுரிமையை கொடுத்து அவர் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறோம். இன்று அமைச்சராக வைத்திருக்கிறோம். காரணம், எங்களுடைய உரிமையை, இந்த தோட்ட தொழிலாளருடைய வேதனைகளை, பாரங்களை, கஷ்டங்களை சொல்லுவதற்கு தான் எங்களுடைய கௌரவ அமைச்சர் ஜீவன் தொண்டமானை வைத்திருக்கிறோமே ஒழிய உங்களுக்கு அடிமையாக இருப்பதற்கு அல்ல. எங்களுடைய உரிமையை கேட்கிற பொழுது நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணுவதற்கு எந்த சட்டம் இருக்கிறது? ஜீவனை கைது செய்யாதே, ஜீவனை கைது செய்யாதே, எங்கள் ஐயாவை கைது செய்யாதே. சொல்றேன் என்னன்னு கேட்டா, அவருக்கு அந்த மாதிரி தீங்குகளை விளைவிக்க போகாதீங்க. என்னன்னு கேட்டா, நாங்க எந்த ஸ்டேட்ல பொறுத்தவரை கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கும். அதனால நீங்க மலையத்துல மற்ற கட்சிக்கார பாகுபாடு பார்த்தாலும் அவரு எந்த கட்சிக்கும் பாகுபாடு பார்க்க மாட்டாரு. அதனால அவர் தயவு செய்து விடுதலை பண்ணி அவரை சேவைகளை செய்ய விடுங்க. அந்த 1700 ரூபாய் சம்பளம் கேட்டுக்க அவருக்கு முடிஞ்சா நீங்க ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுங்க. அதை விட்டுட்டு எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு இது பண்ணி கடைசியா நாங்க விரோதமா தான் அவருக்கு நீங்க செயல்பட்டுக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெளிவா நல்லா தெரியுது மலையத்துல. அதனால இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுப்புட்டு அவர் தயவு செய்து அவருக்கு சேவையை அவருக்கு செய்ய விடுங்க. 1700 ரூபாய் சம்பளம் கேட்ட அந்த நாளிலிருந்து எங்களுக்கு பெரிய ஒரு போராட்டமாக இருக்கிறது. அது கௌரவ அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் தொழிற்சங்கங்கள் சேர்ந்து பேசினாலும் கம்பெனிக்காரர்கள் அதுக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் இந்த போராட்டங்கள் நீடித்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப காலங்களிலே தோட்ட தொழிலாளிக்கு கவாத்து வெட்டுவதென்றால் 65 ஆட்கள் கொடுப்பாங்க ஒரு ஹெக்டருக்கு. அதிலே கத்தி கொடுப்பார்கள், பால்டீன் கொடுப்பாங்க, தேயிலை கொடுப்பாங்க, சீனி கொடுப்பாங்க. ஆனால் இப்பொழுது அதே கவாத்து வெட்டுவதற்கு 45 ஆட்கள் தான் கொடுக்குறாங்க. அதிலும் கத்தி கொடுக்க மாட்டார்கள். நாங்கள் எங்களுடைய கத்தியில் தான் அதை வெட்ட வேண்டும். ஒன்று கெண்டருக்கு எடுக்கணும், அப்படி இல்லைன்னா கேஸ்க்கு வெட்ட வேண்டும். அது மிகவும் எங்களுக்கு கடினமாக இருக்குது. 65 ஆட்கள் என்று சொல்கிற பொழுது 20-25 ஆட்கள் குறைத்து தான் கொடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மெஷின் கொண்டு வராங்க கவாத்து வெட்டுவதற்கு. அந்த மெஷினில் கவாத்து வெட்டுகிற பொழுது அது மிகவும் தேயிலை பாதிப்படைந்து அது கொழுந்து கொடுக்கக்கூடிய நிலைமை குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும். ஆனால் இது 5 வருடத்துக்கு ஒரு முறை கத்தியிலே கவாத்து வெட்டும் பொழுது இன்னும் 5 வருடத்துக்கு நல்ல பெறுவர்களை காண முடியும். கொழுந்து எடுப்பதற்கோ வேலை செய்வதற்கோ இலகுவாக இருக்கும், மருந்தடிப்பதற்கு, மீனாப்பில் எடுப்பதற்கு. அதே போல் அந்த கவாத்து வெட்டிய உடனே மீனாப்பில் எடுப்பாங்க, காணு வலிப்பாங்க, முள்ளு குத்துவாங்க. இதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. முள்ளு குத்து, காணு வலிப்பதெல்லாம் செய்வதே இல்லை. தோட்டப்புறங்களில் லயத்துகளிலே வீடுகளிலே கூரைகள் ஒழுகினால் அதுக்கு ஏற்றதான தகரங்களை கொண்டு வந்து கொடுப்பார்கள், அதை பார்ப்பார்கள். இப்பொழுது நாங்கள் மாதக்கணக்கிலே போய் வீடுகள் ஒழுகிறது என்று சொல்லி வீடுகளில் பேசன்களை வைத்திருக்கிறோம். அதை ஒழுகிறதை வெல்ஃபேர், ஃபீல்டு ஆபீசர் எல்லாரும் பார்த்தாலும் கூட அதுக்கு ஒரு தார் சீட்டு கூட சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து கொடுக்காத ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அதே போல பிள்ளை பராமரிப்பு நிலையங்களில் பிள்ளைகள் குறைவு என்று சொல்லி அந்த பிள்ளை பராமரிப்பு நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. அதே போல தோட்டப்புறங்களை சுத்தம் செய்வதில் முன்னே சுத்தம் செய்வதற்கு ஒருவர் இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் எல்லாம் இல்லை. இப்பொழுது அந்த வேலைக்கு யாரும் வர விரும்புவதும் இல்லை.
அது ஒரு பக்கம் இருக்க அதுக்கான காரியங்கள் எதுவுமே எங்களுக்கு செய்வதில்லை. ஞாயிற்றுக்கிழமை வேலைகளில் ஒன்றரை பேர் கொடுப்பதில்லை. அப்படி கொடுப்பதற்கு கொழுந்து எடுப்பதற்கு கொழுந்தும் இருக்காது. ஏனென்றால் 1.5 பேருக்கு 20 கிலோ கேட்டார்கள் என்றால் அந்த 20 கிலோ எடுப்பதற்கான கொழுந்துகள் எங்கள் மத்தியில் இல்லை. இன்னும் 1 கிலோ கொழுந்து எடுத்தால் 60 ரூபாய் கொடுக்கிறார்கள். அந்த 60 ரூபாயை எடுப்பதற்கும் எங்களிடத்தில் தேயிலை கொழுந்து இருந்தால்தான் எடுக்க முடியும். அந்த கொழுந்து வருவதற்கான உற்பத்திக்கான எந்த காரியங்களையும் முன்ன செய்தது போல இந்த 1000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு முன்பதாக இருந்தது போல இப்பொழுது உண்மையாகவே இல்லை. அது எல்லாமே குறைக்கப்பட்டிருக்கிறது. அதை நிவர்த்தி செய்யும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.